ஹாய் கைஸ், நான் தான் உங்க ரமி ரைடர். என்னடா நேத்தியோட வீடியோ முடிஞ்சுட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாங்க இல்ல. நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம மூணார்ல இருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து சடனா ஒரு பிளான் போட்டு கொடைக்கானல் வந்துட்டோங்க. இப்போ நம்ம வந்து கொடைக்கானல் தான் ஏறிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நம்ம பசங்க எல்லாரும் இந்த மாதிரி குளிக்கணும், ரெஸ்ட் ரூம்லாம் போகணும்னு சொன்னதுனால ஒரு இடத்துல ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு இப்போ குளிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இது என்ன ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லை ஆறு அப்படின்னு போட்டிருக்கு. இங்கதான் இப்போ வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நான் அப்படியே பேக் கேமரா ஆன் பண்றேன் பாருங்க. உண்மையா இங்கேயும் பாத்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராகவே இருக்கு. அப்படியே பேக் கேமரா ஆன் பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க, இங்கதாங்க நம்ம பசங்க எல்லாரும் குளிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஓகேங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன்டா குளிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்தி மூணார்ல குளிச்சதே பாத்தீங்கன்னா தலையெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சுட்டு, அதனால நான் இன்னைக்கு குளிக்கலைங்க. அதனால நம்ம வந்து வேன்ல தான் இருக்க போறோம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பிளேஸுக்கு போனோம் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அப்படியே வீடியோ எடுக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க எங்கெங்க போறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அடுத்த பிளேஸுக்கு போவோம். A few moments later. கைஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்தோடனே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும்லங்க, அங்கே தாங்க வந்திருக்கோம். வெள்ளி நீர்வீழ்ச்சி அங்கே தான் இருக்கும். நான் அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணுறேன் பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க. தண்ணியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துகிட்டு இருக்கு, நிறையா வருது. ஏன்னா இப்போ தான் மழை விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்து வந்துக்கிட்டு இருக்கு. நான் அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, சூப்பராக இருக்குங்க. ஓகே கேஸ், நம்ம அப்படியே போயிட்டு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஏன்டா உடனே இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடைக்கானல் வரும்போதெல்லாம் இந்த இடத்த வந்து பார்க்காம யாருமே போக முடியாது. நான் வந்து நிறையா டைம் கொடைக்கானல் வந்திருக்கேன், நிறையா டைம் வந்து இதை பார்த்துருக்கேன். அதனால் ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். நம்ம பசங்களாம் அங்கே தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே வந்துட்டானுங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பி வேனில் அடுத்த ஸ்பாட்டுக்கு போக வேண்டியது தான். ஓகேங்க, நான் அடுத்த ஸ்பாட்டுக்கு போய்ட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். A few inches later. ஓகே கைஸ், அடுத்ததாக ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இந்த பிளேஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூண் பாறை. அதான் இந்த பிளேஸோட நேமு. இது வந்து ஒரு வியூ பாயிண்ட். இது அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸில் போயிட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ப்ரோ, எப்படி இருக்குது கொடைக்கானல்? சூப்பராக இருக்குது ப்ரோ. ஓகே, கிளைமேட் செமையாக எப்படி இருக்குங்க கொடைக்கானல்? வேறு லெவலில் இருக்குது. ஓகே, எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து கேமராக்குள்ள வாங்க. ஹாய். ஓகே, நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அப்படியே நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டு. எப்படி இருக்கு பாருங்க, செமையாக இருக்குங்க. தெரியுதா, இங்கே ஒரு பாறை இருக்குல்ல, அதனால தாங்க இது வந்து தூண் பாறை வியூ பாயிண்ட்டு. இதுதான் சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, வியூ பாயிண்ட்லாம் அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து கிளம்பிட்டோம். அடுத்தது வந்து எங்கே போக போகிறோம் ப்ரோ? ஆமாம், அடுத்து எங்கே போக போகிறோம்? அடுத்து வந்து நாங்கள் குணா கேவ் தான் போக போகிறோம். அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட் இந்த தண்ணிய மேல படும் பொழுது, அந்த காத்திய மேல உரசும் பொழுது, ஏங்க சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. குமாம்பட்டி
எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கிளைமேட் சூப்பரா இருக்கு. இங்கேயுமே பாத்தீங்கன்னா கிளைமேட் தரமா இருக்கு. இந்த யானை பின்னாடி நின்று இப்போ போட்டோ எடுக்க போறேங்க. எடுத்துட்டு அப்படியே குணா கோவிலுக்கு போகும்போது வீடியோ கண்டினியூ பண்றேன். ஓகே பாய். One eternity later. ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம குணா கோகைக்கு தாங்க இப்போ போயிட்டு இருக்கோம். அப்புறம் ஆன் பண்ணுறேன் பாருங்க, தரமாக இருக்குது பிளேஸு. இங்கே நிறையா நம்மளோட தோழர்கள்லாம் இருக்காங்க மேலே, தெரியுதா? அதனால் மொபைலை பார்த்து தான் வச்சுக்கணும். ஓகே, நான் அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணுறேங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஓகேங்க, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸுக்கு வந்தாச்சுங்க. இது விளையாட தாங்க உள்ளே போகணும். ஆனால் வீடியோ எடுக்க அலோடு உண்டா என்னன்னு தெரியல, கேட்கணும், பார்ப்போங்க. நீ அடிக்கிற விசில் எல்லாம் பயப்படுறாங்க. பாருங்க, பிளேஸ் சும்மா சூப்பரா இருக்குங்க. இங்க இதுல அப்படியே ஏறி நம்ம போகணும் மேல. இன்னும் பாருங்க, செமையா இருக்கு. நடந்து போறோம் போயிட்டே இருக்கோம். இங்க நிறைய நரி இருக்கு, நிறைய நரி ஊழ விடுது இங்க. ப்ரோ இங்க எப்படி இருக்கு பிளேஸ்? சூப்பர், நல்லா இருக்கா? கிளைமேட் எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பரா இருக்கு. கொடைக்கானல் கண்டிப்பா வாங்க, அது இப்போ வாங்க, அதான் அப்போதான் நல்லா இருக்கும். கிளைமேட் போனதுக்கு அப்புறம் கிளம்பி வராதீங்க. செம கூட்டமா இருக்குங்க. இல்லைங்க, மேலே போகணும், அங்கே வியூ பாயிண்ட் இருக்கு பாருங்க. இல்ல கொகைக்கு மேலே ஏறணும். கொகைக்கு எங்க போறோம்? கொகைக்கு எங்க போறோம்? இந்த மதான் கொகை. இதெல்லாம் வந்து எவ்வளோ ஆழம் இருக்குன்னே தெரியாதுயா. ஹலோ, என்ன ஆகுறீங்களா? என்ன ஆழமா போயிட்டே இருக்குங்க. எவ்வளோ ஆழம் இருக்குன்னே தெரியாது போல, அந்த அளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு உள்ள. ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பார்ப்போம். என்னங்க ஒன்றுமே தெரியல. அப்பா ஒரு இடமும் தெரியல. வர்றான் பார்த்தேன், ஒன்றுமே தெரில. மேலேருந்து மேகம் மட்டும்தான் மேலே வருது, காற்று ஃபுல்லாக அடிக்குது. ஓகே கேஸ், உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து தரமாக இருந்துச்சுங்க. இங்கே நாங்கள் கத்துனதை பார்த்து இங்கே இருக்கிற எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. உண்மையாக வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம். இப்போ வந்து மழை அப்படியே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், மேலே ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்கிறதுனால மழை வந்துட்டு அப்படியே சாரெல்லாம் தூரிக்கிட்டு இருக்கு. அதனால நாங்கள் கிளம்பி இப்போ அடுத்த பிளேஸுக்கு போகிறோம். அந்த பிளேஸும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அங்கே போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். பாய். கொடைக்கானல் வேற லெவல். கொடைக்கானல் உண்மையாக வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க.